ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதா தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எரியுதடி மாலா போடு. இப்படி இந்த திராவிடிய கூட்டங்கள் என்னதான் கத்துனாலும் என்னதான் கதறினாலும் அது ஒரு கூந்தலா கூட மதிக்காத பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த திராவிடிய பசங்க இருக்காங்கல்ல, இந்த திமுக கார பசங்க, இந்த உண்டியல் பசங்க எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கிறப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? மோடி தலைமையிலான ஆட்சி தாக்குப்பிடிப்பது கடினம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். மோடி தலைமையிலான மைனாரிட்டி அரசு எந்த நேரமும் கவிழும் வாய்ப்பு இருப்பதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மோடி தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் இல்லாத பிரதமர் என்று தெரிவித்துள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்ன மாதிரி செயல்பட முடியாது, ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுக்க முடியாது. அவர் எந்த முடிவுகளை எடுக்கிறதுனாலும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும், ஒன்றுமே முடியாது அப்படின்னு பயங்கர வாய்ச்சவடால பேசுனாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்ததிலிருந்து இவனுங்களை போட்டு பொலன்னு புழக்கிறாரு. ஒவ்வொரு பாராளுமன்ற தொடர் நடக்கையிலையும் இவனுங்களை கதற விடாத நாட்களே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான இந்தியா அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாவை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற இந்த லெட்டர் பேட் ஏபிசிடி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி இவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியலனாலும் வாய்க்கிலேயே பேசுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த வை கோபாலசாமி. இவர் என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்களேன். இந்தியாவை நாசப்படுத்துகின்ற திட்டம், இந்தியா துண்டு துண்டாக உடையும். இதனால் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? தேசம் துண்டாடப்படும், பிரிக்கப்படும் அப்படின்னு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் தேசத்தை பிரிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருந்தால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரிவினை, தேசத்தை துண்டாடுறது தான் இந்த மாதிரி நக்சல் அல்ற சில்ற கட்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்படி வாய்க்குள்ளேயே பயங்கர வாய்ச்சோடால பேசுகிறாப்லையே இந்த வை கோபாலசாமி. இவருடைய கட்சிக்கு இந்தியா முழுவதும் எத்தனை சீட்டு தெரியுமா இருக்கு? மொத்தம் 543 இடங்கள்ல ஒரே ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டும் அறிவாலயத்தில் போய் ஐயா அம்மா அப்படின்னு திருவோடு ஏந்தினால தான் அந்த ஒரு சீட்டும் கிடச்சிது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சு இருக்க, ஐயோ அமெரிக்க ஜனாதிபதி கணக்காக பேசுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு இது 4 பேர் கட்சி தான். அதில் 4 பேரில் 3 பேர் அறிவாலய சொம்பா இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ராகுல் காந்திக்கு சொம்படிக்க மாட்டாங்க, அறிவாலயத்துக்கு சொம்படிப்பாங்க. சொல்லப்போனால் இவர் ஒரு ஆள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து நாட்டு மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்களா? எல்லாம் வரவேற்றிட்டு இருக்காங்க. கூச்சம் ஆச்சம் எல்லாமே இப்படி பொய்யா சொல்லியிருக்காப்புல. அடுத்து என்ன சொல்கிறாப்புலன்னா, பாரதிய ஜனதா கட்சி எதேச்ச போக்குடன் சர்வாதிகார போக்குடன் பாசிச அரசு நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிற இந்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிச்சுக்கோங்க, உங்களை யார் கண்டிக்க வேணாம்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான காமெடி. பாஜகவின் இது போன்ற மக்கள் விரோத அராஜக போக்கினை நாட்டு மக்களுடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவர் பப்பு ராகுல் பூந்தி அவர்கள் நிச்சயமாக முறியடிப்பார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு, உண்மையிலே இந்த வார்த்தையை சிரிக்காம எழுதுறதுக்கு இந்த காங்கிரஸ்காரங்களால தான் முடியும். எப்படி பப்பு ராகுலால இதை தடுத்து நிறுத்த முடியும்? ஒன்று மண்டையில மசாலா இருக்கணும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எம்பிக்கள் இருக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ எம்பிக்கள் இருக்கு? வெறும் 98 எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவர் எதிர்க்க போறாராம், அவர் தடுத்து நிறுத்த போறாராம். சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை பாதிக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகள் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற திராவிடியா மாடல் இந்த ஒட்டுண்ணி மீடியாக்கள் இந்த அரசாங்கத்தை, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக
தொடர்ந்து பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. நேத்து கூட நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இசைஞானியோட விவகாரத்தை பத்தி பயங்கரமா பேசுனாங்க. ஆனா இந்த விவகாரங்களை பத்தி இவங்க பேசவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும், திருவண்ணாமலை அருகே ஒரு 16 கோடி கட்டப்பட்ட புதிய பாலத்தை வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு அப்படிங்கிற தகவலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்ம அமைச்சர் ஏவா வேலூர் அடேங்க அப்பா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உதாரணத்திற்கு 52,000 கன அடி தண்ணீர் வரும் என பாலம் கட்டும்போது எதிர்பாராத விதமாக 2 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்தால் பாலம் விரிசல் விடுவதற்கும் அடித்து செல்வதற்கும் வாய்ப்புண்டு. இவ்வளவு தண்ணீர் வரும் என கணக்கிட்டு எல்லா பாலத்தையும் கட்ட முடியாது. ஏனென்றால் திட்ட மதிப்பீடு கூடுதலாகும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இடம் தராது அப்படின்னு பேசியிருக்காப்புல. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பயங்கரமாக இருக்குது. உலக லெவலில் இங்கே தமிழ்நாடு இந்தியாவோட மற்ற மாநிலங்களோட போட்டி கிடையாது, அமெரிக்காவோட தான் போட்டி அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவங்களோட இரட்டை வேடத்தை பார்த்தீங்களா? இதற்கு சரியான ஒரு ரிப்ளைவை வேற கட்சிக்காரங்க கொடுக்கல, சாமானியர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீ சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பழைய பாலமெல்லாம் நிறைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி 50,000 கன அடியிலிருந்து 1 லட்சம் கன அடிக்கு தாங்குற மாதிரி தான் கட்டி இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஒரு மாசமாக கடலூரில் விழுப்புரத்தில் பெஞ்ச மழைக்கு எவ்வளோ பாலம் அடிச்சுட்டு போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த புதிய பாலமே நீங்கள் அந்த எவ்வளோ கன அடிக்கு தாங்குற மாதிரி தான் கட்டியிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏகப்பட்ட பழைய பாலங்கள் இப்போ 3 மாதம் தான் திறந்து இதாகுது, ஏகப்பட்ட பழைய பாலங்கள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பழைய பாலங்களை நீங்கள் சொல்கிற கணக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் கன அடி தாங்குற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த பாலங்கள்லாம் இருக்கு. நீங்கள் இந்த திராவிடியா மாடலில் கட்டின பாலம் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சாமானியரை ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு சாமானியர் அங்கே போய் வீடியோவே போட்டிருக்காரு. ஐயா பாருங்க, இதுதான் திராவிடிய மாடலோட லட்சணம் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. அந்த வீடியோவை முழுவதும் பாருங்க, அதில் மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு. திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டமானூர் இப்பதாங்க பாலம் போட்டாங்க. போட்டு ஒரு 3 மாசம் தான் ஓபன் பண்ணி விட்டாங்க. இதனுடைய பாலம் யாரு கான்ட்ராக்ட் பண்ணி வந்துக்குதுன்னா, CN அண்ணாதுரை எம்பியா நின்று 2வது முறை ஜெயிச்சுக்கிறாரு. அவருடைய லட்சணம் பாரு பயங்கரமா இருக்குது. இந்த பாருங்க, சென்ட்ரலே எத்தினி பாலம் டமால் டமால்னு உடஞ்சி போய்க்கிட்டு. உலக சாதனை அவர் தான். திமுகவின் உலக சாதனை இதுதான். எம்பிஎன் முதலாக சாதனை படிச்சது தொண்டமானூர் வழியில் தான். இந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா எம்மா அடிச்சுன்னு போயிருக்கோம். அத பாருங்க, அந்த கோயில கட்டிக்கிறாங்க பாரு, அந்த நாள்ல கட்டந்து எம்மா தண்ணி ரப்ப போய்க்குது, ரவ கூட உடையில. அப்படின்னா பாத்துக்கோ, பணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது போல கட்டி பண்றீங்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கின கோட்டரு பிரியாணி கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அவல நிலையெல்லாம் பாத்துங்க. நான் சொல்றேன்னா மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கினேன். அடுத்த முறை நல்லவங்களா வல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. ஏழ்மையாகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிலாம் இருக்காதுங்க. நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. இந்த சாமானியர் வெளியிட்ட இந்த வீடியோல மிக முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. கவனிச்சீங்களான்னு தெரியல. அத பாருங்க, அந்த கோயில கட்டிக்கிறாங்க பாரு, அந்த நாள்ல கட்டந்து எம்மா தண்ணி ரப்ப போய்க்குது, ரவ கூட உடையில. அதுல ஒரு கோயிலை காட்டுற பாத்தீங்களா? அந்த கோயில் இந்த பாலத்துக்கு அருகே தான் இருந்திருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய வெள்ளம் அந்த பழமையான கோயில் இருக்கு பாருங்க, அது அப்படியே கம்பீரமா இருக்கு. ஆனா நேத்து கட்டின திராவிடியா மாடல்ல கட்டின இந்த பாலம் இப்ப அங்க இல்ல. அப்ப எந்த லட்சணத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக எச்சை மீடியாக்கள் புறக்கணிச்ச ஒரு உண்மை செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் அந்த செய்தியை டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காரு. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவரும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலமாக கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழக பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி உள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்முடைய குழந்தைகளை படிக்கிறதுக்காக நம்முடைய வரிப்பணத்திலேருந்து போது பாருங்க, அந்த பாடநூல் கழகத்தை தன்னுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கானா அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான
கோல்சன்ஸ் வெஞ்சர் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்கின்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வாங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது. ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022-23 காலகட்டங்களில் தனது கோல்சன்ஸ் வெஞ்சர் நிறுவனத்தின் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதே காலகட்டத்தில் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வாங்கியது ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் ஆகும். குறிப்பிட்ட காலத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலமாக கிடைத்த பணத்தை வெள்ளை பணம் ஆக்குவதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆதாரத்தோட ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஆனால் இதை பற்றி எந்த மீடியாக்களும் பேசலை. இந்த அமைச்சராவது பதில் சொல்வாரான்னு தெரியல. ஏன்னா அவருடைய ஏரியாவில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவருடைய ஏரியாவில் அவருடைய துறையில் நடந்தால் அவர் அப்படியே வீர் கொண்டு எழுவார்ல, இந்த விஷயத்துக்கு எழுவாரா, உண்மையான பதிலை சொல்லுவாரா அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு அதிரடியும் காட்டியிருக்காரு. இந்த அதிரடியில் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நிலைகுலைஞ்சு போயிருக்கு. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்குல்ல கேரளாவில், ஸ்டாலின் அவர்களோட ரொம்ப நெருக்கமான அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து தமிழகத்தை குப்பை தொட்டியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து குப்பையை கொண்டு கொட்டுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இதை அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக கண்டித்து ஒரு போராட்ட அறிவிப்பு கூட வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து குப்பையை கொட்டிக்கிட்டு இருந்தா, கேரள அரசாங்கம் கொட்டிக்கிட்டு இருந்தா, வருகின்ற ஜனவரி 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டிட்டு அவங்க கொட்டின அந்த குப்பையை லாரியில் ஏற்றி கேரளாவிலே ரிட்டர்ன் கொண்டு கொட்டுற போராட்டத்தை நடத்தும் ஐயா அப்படின்னு அதிரடியாக வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் நடந்துச்சுன்னா, பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் சொன்னால் செய்வார், இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தோட லட்சணம் ஊர் முழுக்க ஏற்கனவே நாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் நாரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.